Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிமாண்டிங் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜோசாலையும் சரி இப்போ என்ஐடிஸ்லையுமே சார் இன்னைக்கு வந்து ரவுண்டு வரப்போகுது, நான் நிறைய லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸ்லாம் வச்சுருக்கேன், எனக்கு அந்த பிரான்ச்சை பற்றி என்ன இன்ஃபர்மேஷனே தெரில சார். மெட்டல் அலர்ஜினா என்ன, மைனிங்னா என்ன, மெட்டீரியல் சயின்ஸ்னா என்ன, பயோடெக்னாலஜினா என்ன, எதுவுமே எனக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாவே இல்லை சார். அதாச்சும் இந்த மேஜரான பிரான்ச்சஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும், இசிஇ தெரியும், ட்ரிபிள் இ தெரியும், அதுக்கப்புறம் சிவில், கெமிக்கல், மெக்கானிக்கல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏன்னா இதெல்லாம் என்ஐடிஸில் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நிறைய இன்ஜினியரிங் வந்துட்டு எடுத்துட்டாங்க, ஏன்னா வந்துட்டு யாரும் சேர்றதில்ல. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கணும். ஸோ அங்கெல்லாம் சிஎஸ்சி, இசிக்கே நிறைய சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்ஐடிஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எடுக்கிறது நல்லதா, இல்லைனா இது எடுத்துமே நம்ம லைஃப் வந்து ஒரு கொஷன் மார்க்காக மாறுமா, எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு விஷயம், சார் ட்ரிபிள் ஐடிஸில் சிஎஸ்சி சூஸ் பண்ணலாமா, இல்லைனா ஏதோ ஒரு ஜிஎஃப்டி காலேஜில் சிஎஸ்சி இல்லை இசி சூஸ் பண்ணலாமா, என்ஐடிஸில் லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸை சூஸ் பண்ணலாமா, எதை சார் நம்ம வந்து வேல்யூ பண்ணலாம், என்னோட ரேங்க்குக்கு ட்ரிபிள் ஐடிஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நான் என்ஐடிஸ் ப்ரிஃபர் பண்ணலாமா, ட்ரிபிள் ஐடிஸ் ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்லை அது ஜிஎஃப்டி காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதாவது இதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. நான் ரெண்டுத்துலையுமே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், எது வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் கரியர் க்ரோத்துக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் நீங்கள் தான் அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நீங்கள் தான் வாழ போகிறீங்க. உங்களோட க்ரோத் அது ரிலேட்டடாக இருக்கிறப்ப நீங்கள் தான் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். உங்களோட எய்ம், சார் நான் சாஃப்ட்வேர் ஜாப் தான் சார் போவேன் அப்படிங்கிற ஒரு எய்மில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, அது இல்லாமல் ட்ரிபிள் ஐடிஸில் வந்து ஃபீஸும் அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் காலேஜுக்கு நிகராக வாங்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபீஸும் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் ஐடிஸ் சூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அங்கே வந்து பேசிக்காக ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்டே நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டே கிடைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து சீட்டு கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதுவே விஐடின்னு வந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் அதிகம். நீங்கள் 95% கீழே போயிட்டீங்கன்னா உங்களால் பிளேஸ்மெண்ட்டே அட்டன் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 85-90 இருந்தால் கூட வேல்யூ இல்லைன்னு தான் நிறைய பசங்க சேர்ந்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதுதான் வந்துட்டு காரணம். ஸோ நீங்கள் வந்து அங்கே போயுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும். ஆனால் இங்கே அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போட்டி போட்டு வர மாதிரி தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து சிஎஸ்சி தான் எய்ம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஜாப் தான் எய்மு, ப்ளஸ் உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா ட்ரிபிள் ஐடிஸ் சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண முடியாது, அது இல்லாமல் என்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தென் 1 lakh இருக்குது, அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு சொல்கிறேன். உங்களுக்குலாம் வந்துட்டு 1 lakh கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வெய்வரும் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உண்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்ஐடிஸில் படிக்கிறப்ப அந்த ஒரு அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ஐடிஸ் குறிப்பாக நீங்கள் எப்போ சூஸ் பண்ணலாம் இந்த லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸ்னால், அந்த என்ஐடி டேக் தான் சார் எனக்கு முக்கியம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, பரவாயில்ல சார், எனக்கு அந்த என்ஐடிஎன் அப்படி பார்க்குறப்ப எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும் சார். ஸோ என்ஐடி டேக் எனக்கு வந்து வேணும் சார். ஸோ அந்த என்ஐடிஎனுக்காக தான் நான் வந்து படித்தேனே அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு கேட் எக்ஸாம் கம்பல்சரி நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணனா உங்களுக்கான வேல்யூ லோவர் ஆகிடும். இல்லைனா அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் தான் வந்துட்டு நிறையா தேடணும். தேடி அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. ஓகே, அதனால் கேட் எக்ஸாம் இல்லைனா ஏதோ ஒரு கோர்சஸ் அடிஷ்னலாக நீங்கள் படித்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து என்ஐடியில் லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸ்னால் கேட் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டவுட்டுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சார் எதை சார் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த என்ஐடி டேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாச்சும் என்ஐடி டேக் எப்போல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறீங்க, இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ஐடி டேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு
கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கெமிக்கல்ஸை வச்சு விளையாடுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஃபீல்டுலுமே உங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. அதாச்சும் ஃபேக்ட்ரிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் எல்லா இடத்துலையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம பார்க்குற முக்கால்வாசி எல்லா விஷயத்துக்குமே கெமிஸ்ட்ரி தேவைப்படும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஸ்கோப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைவேட் செக்டார் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் செக்டார். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப், DRDO, ISRO எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன சார்? இது வந்து நிறைய பேருக்கு இருந்த ஒரு டவுட். அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா கார் செய்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கார் செய்யறதுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் மேசிவாக செய்வாங்க. இந்த இடம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளிங் யூனிட்னு தான் சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி டயர் ஒரு இடத்துல செய்வாங்க, இந்த பாடி ஒரு இடத்துல செய்வாங்க, அந்த நெட்டு போல்டுன்ட்டு எல்லாமே ஒரு இடத்துல செய்வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துல செய்யறது எல்லாமே மேசிவாக இருக்கும். அப்போ அந்த மேசிவ் ப்ரொடெக்ஷனுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ் தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மிஷினரிஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஜாபை பற்றியுமே, அந்த மிஷினரிஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இன்ஜினியரிங்குமே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கீழே வந்துடும். ஸோ பேஸாக இவங்களோட பேஸ் கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான். ஸோ மெக்கானிக்கல் தான் 60 to 70% இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஹெவி இன்ஜினியரிங்காக இருக்கும், அவ்வளோதான். சாஃப்ட் இன்ஜினியரிங்காக இருக்காது. எல்லாமே பல்கான பெரிய பெரிய மிஷின்ஸ், பெரிய பெரிய மோட்டார், ஹை செக்ஷன் பவர், அப்படியே மேசிவாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸ் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஆட்டோமொபைல் தான் ரொம்ப மேசிவான ப்ரொடக்ஷன் நடக்கும். எல்லா ஃபீல்டுலையுமே ஆனால் போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த ஃபீல்டு எல்லாத்துலேயுமே போகலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா எல்லா இடத்துலையும் போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா DRDO, பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிலேயே இருக்குது. திருச்சிலேயே கன் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லா இடத்துக்குமே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது ரிலேட்டடாக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மெட்டல் அலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மெட்டல் அலர்ஜினா ஃபஸ்ட்டு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெட்டலை உருக்கிறது, அதாச்சும் நமக்கு வந்து தாது பொருளாக தான் கிடைக்கும். நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து அது தாது உப்பாக கிடைக்கும், மண்ணாக கிடைக்கும். அந்த மண்ணை நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப தான் நமக்கு தங்கம், காப்பர், சில்வர்ன்ட்டு இது மாதிரி மல்டிபிள் மெட்டல்ஸ் கிடைக்கும், அலாய்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் மெட்டல் அலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்குமே வந்து ஸ்கோப் இருக்குது. ஆனால் வந்து அந்த வேலை செய்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டாக, ஒரு அன்சேஃபாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா எடுத்துட்டு வேறு எப்படி கரியர் ஷிஃப்ட் பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. அந்த NIT டேக் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஒரு எய்ம் இருக்குன்னா இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்றபடி கொஞ்சம் அன்சேஃப் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு அந்தளவுக்கு நிறைய பேர் சேரவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ பார்க்கில் போகலாம். சேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம்லேயுமே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா நிறைய பேருக்கு சுத்தமாக புரியாது. அது என்ன சார் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா? அதாச்சும் நம்ம கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து குறிப்பாக இந்த ரப்பர் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியான லோ ஐட்டம் குட்ஸ் எல்லா ஃபீல்டுலையுமே வரும். ஸோ இதில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி படிப்போம், மெக்கானிக்கல் படிப்போம், கொஞ்சம் CSE அது ரிலேட்டடும் படிப்போம், சென்சார்ஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு கலந்த கலவையாக இருக்கும் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, EV வெஹிக்கல்லாம் இது கீழே தான் வரும். அதுக்கப்புறம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் எல்லாமே வந்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாப் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா DRDO, ISRO வழக்கம் போல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துருவாங்க. இதில் வந்துலாம் எப்படி சார் சேரலாம்? இப்போ வந்து எனக்கு அது வந்து புரியல சார். இப்போ வந்து ஒரு இன்ஜினியராக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே நான் எப்படி சார் கிளியர் பண்ணி போகிறது அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து 3rd இயர்லேருந்தே நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நீங்கள் 4th இயர்லேருந்தே கேட் எக்ஸாம் எழுதலாம். 4th இயர்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது.
ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த ஒரு கேட் எக்ஸாம். அந்த கேட் எக்ஸாம்ங்கிற அந்த ஒரு கீழே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த ஒரு டோரை நீங்கள் திறக்கிறப்ப மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஐடிஸில் போய் படிக்கலாம். அடுத்து இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஜாபுக்கு போகலாம். ப்ரைவேட்லையுமே நல்ல ஹை ஸ்கேலில் போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வந்து ரெகுலராக படிக்கணும். வாங்கி படிச்சுக்கிட்டே இருங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்ஜினியர்ஸ் வித் கேட் ஸ்கோர். அதாச்சும் ஒரு சில டாப் ஆர்கனைசேஷன்லாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ்ரோ, டிஆர்டிஓலாம் அவங்க சொல்லிடுவாங்க கேட் ஸ்கோர் எனக்கு இவ்வளோக்கு மேலே வேணும், இந்த ரேங்க்குள்ளார வேணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இன்டர்வியூவுக்கு. இன்டர்வியூவில் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில கொஞ்சம் லோவர் போஸ்ட் இருக்கும், அந்த லோவர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எல்லாமே எடுத்துப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒன்ஸ் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெவி ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வேணும். ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் மைனிங் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனிங்கும் மெட்டலர்ஜியும் கொஞ்சம் சிமிலர் தான். ஏன்னா நம்ம வந்து படித்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த தாது உப்புக்கல்லேருந்து அந்த மண்ணிலேருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், மெட்டல் அலர்ஜிக்கல் பண்ணுறோன்ட்டு. அந்த தாதை எடுக்கிற வேலை தான் மைனிங் இன்ஜினியரிங். ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் அன்சேஃபான இன்ஜினியரிங் தான். ஸோ ஏன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக, நம்மளே கேஜிஎஃப் படத்தில் பார்த்தோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு டார்க்காக, ஒரு சேஃபாக இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த என்இடி டேக் வச்சுக்கிட்டு நான் வேறு ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறேன் சார், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே என்ஐடியில் படிச்சிருக்காருப்பா அப்படி தான் நினைப்பாங்களே தவிர, என்இடியில் எந்த பிரான்ச்சு, எந்த பேட்ச்சு, இதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சது என்னமோ டிஆர்டிஓ, இஸ்ரோ, ரயில்வே மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறைய லேப்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஹை ஸ்கேலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிஹெச்டி பண்ணாலுமே மினிமம் 40,000 இப்போ வந்து தராங்க. மேக்ஸிமம் அதாச்சும் ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் எஸ்ஆர்எஃப் ஆகிட்டிங்கன்னா 50,000 60,000 உங்களுக்கு வந்து தருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து உங்களுக்கு ஹை லெவலப்புக்கு நீங்கள் மாறிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம IIIT காஞ்சிபுரமில் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் என்ன சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், ஏஐ, சிஎஸ்சி ப்ளஸ் கெமிக்கலும் கொஞ்சம், அதுக்கப்புறம் சென்சார்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேஷன், இது எல்லாமே மிக்ஸ்அப்பான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தோம்ல, மேசிவான ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த மேசிவான ப்ரொடெக்ஷனுக்கு 100% நம்ம மிஷினரிஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மிஷினரிஸ்லேயே கொஞ்சம் ஆட்டோமேஷன் நிறையா இருந்துச்சுன்னா மேன் பவர் லோவர் ஆகிடும், மிஷின் பவர் ஹையர் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம், அதுதான் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து IIIT காஞ்சிபுரமில் மட்டும்தான் இருக்குது, வேறு என்ஐடிஸில் எதுலையுமே நான் பார்க்கல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கான ப்ரைவேட் செக்டர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ப்ரொடெக்ஷனுக்கு சொன்ன அதே லாஜிக் தான் இங்கேயும் வரும். ஆனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆடட் பவர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஜாப் ரோல்ஸுமே வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்களுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பியூராக படிக்கிறப்ப நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இந்த ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைவேட்டுக்கு வந்து பெஸ்ட்டு. கவர்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூவே தனி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்ட்டு நிறையா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிசைன் இன்ஜினியரிங். ஸோ டிசைன் இன்ஜினியரிங்னா இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவை டிசைன் இன்ஜினியர்ஸ் தான் அவங்களோட லேப்டாப்பில் விஷுவலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெங்களூரில் இருக்கேன். இப்போ என்னோட ரூமை டன்னா பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் தான். அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் டிசைன் இன்ஜினியராக இருக்கார். அதாச்சும் ஒரு வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக 3D இமேஜில் அழகாக கொண்டு வந்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் எல்லா ஃபீல்டுமே
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எதை எப்படி மாற்றலாம், வாசப்படியை மாற்றலாமா, இதை மாற்றலாமா, அதை மாற்றலாமா, எல்லாமே அதாச்சும் அதை வந்து நமக்கு விஷுவலாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஏசி ரூமில் ஒரு கம்ஃபர்டபுளாக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை தான். டிசைன் வந்து ஆனால் நம்ம நிறைய யோசிக்கணும். அவங்க தர ரெக்குயர்மெண்ட்டை நம்ம ப்ராப்பராக அவுட்புட் எடுத்து காட்டணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு ப்ரெஷர் தானே தவிர மற்றபடி இது வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு இன்ஜினியரிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமான ரோல் இவங்க ப்ளே பண்ணுவாங்க. எப்படி சார் டிசைன் இன்ஜினியர்ஸ்னால், இப்போ இஸ்ரோலாம் சேர்ந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் இன்ஜினியர்ஸ் தான் டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து பிளானை காட்டுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போலாம் வந்து 3D டிசைன்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த பிளானை காட்டுறதுக்கு டிசைன் இன்ஜினியர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறதே டிசைன் இன்ஜினியர்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் இந்த இடத்த எல்லாத்துலேயுமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபில் டிஆர்டிஓ, இஸ்ரோ எல்லா இடத்துலையுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா AutoCAD, SolidWorks. இதில் குறிப்பாக AutoCAD தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய அனிமேஷன் ரிலேட்டட்லாம் நிறையா வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே ஒரே கதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெக்கானிக்கலோட இன்னொரு வெர்ஷன் தான் சொல்லப்போனால். ஸோ இதுவுமே வந்துட்டு அதிகமாக ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் மாதிரியே தான். இதில் என்ன தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே அந்த மாஸ் ப்ரொடக்ஷன், ஜஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அதே மாதிரி அந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக மாற்ற முடியும், ஸோ தட் நமக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாகும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயுமே வந்து மெக்கானிக்கல் எல்லாமே ரிலேட் பண்ணி வரும். ஸோ பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸ்க்கே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிலதுக்கு நல்லாயிருக்கும். டிசைன் இன்ஜினியரிங் ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு ஓகே, மைனிங், மெட்டலர்ஜி கூட ஆவரேஜாக இருக்கும். இது ப்ரொடக்ஷன், ஸ்மார்ட், இது எல்லாத்துக்கும் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்மார்ட்டுக்கு கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால். ஐசியும் நம்ம வந்து ப்ரொடக்ஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இப்போ NIT திருச்சி அந்த மாதிரி காலேஜில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த NIT டேக் வேணுனாலுமே தாராளமாக சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஏன்னா நிறைய பேரண்ட்ஸே என்கிட்ட சொன்னாங்க, சார் நான்லாம் ஐசி தான் சார் படித்தேன், கடைசியில் வேலையே கிடைக்காம சாஃப்ட்வேர்க்குள்ளார வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஜாப் வேக்கன்சிஸே பொதுவாக கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுமே நீங்கள் தாராளமாக சேரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பயோடெக்னாலஜினாலே அப்படியே அந்த நுண்ணுயிரை ஆராய்ச்சி பண்ணுறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பிரித்து போட்டு மேய்ஞ்சு, அதாச்சும் இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகள்லாம் நம்ம நிறைய விஷயம் சொல்கிறோம். நிறையா வந்து இப்போலாம் புது புது கண்டுபிடிப்புகள் ஃபார்மாசிட்டிக்கலாக வருது, கெமிக்கல் ரிலேட்டடாக, இது எல்லாத்துக்குமே அதாச்சும் சீட்ஸில், பிளான்ட்ஸில், இதுலன்ட்டு சின்ன மரமாக இருக்கும், நிறைய காய் கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயோடெக்னாலஜி இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிடெக் முடித்தோடனே நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய வந்து ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கிடைக்கும். இன்னும் நீங்கள் PhDலாம் முடிச்சிட்டிங்க பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு ஸ்கோப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஹை ஸ்கேல் ஏர்னிங் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் பயோடெக்னாலஜி பொதுவாக நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் அண்ட் லேப்ஸ் தான் இதில் ஃபுல் ஃபோக்கஸே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். R&D தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அது இல்லாமல் பயோடெக்னாலஜிக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் நிறைய லேப்ஸ் இருக்குது, ரிசர்ச் நடக்குது. ஆனால் பிளேஸ்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி தான். அதாச்சும் உங்களோட நீட் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபாரினில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரின் போனால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் ரிசர்ச் எய்ம் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி இன்ஜினியரிங், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ எனர்ஜி இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற இந்த உலகத்துக்கு இருக்க பெரிய டிமாண்ட் என்னதுன்னா எனர்ஜி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி நமக்கு எதுலேருந்து கிடைக்கிது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து மட்டும்தான் வருது. பெட்ரோல், டீசல், கெரோசின் இதில் இருந்தால், அதுக்கப்புறம் ஏதோ பாலித்தீன்ட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு பை ப்ராடக்ட் இருக்குது. இதில் இருந்தால் நமக்கு வந்து மேக்ஸிமம் எனர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா நம்ம வண்டியில் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் போக முடியுது. நல்லா ஹை ஸ்பீடில் கம்ஃபர்டபுளாக போக முடியுது. ஸோ நமக்கு அந்த எனர்ஜிக்கான தேவை வந்துட்டு அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இப்போ அதுதான் கன்வெர்ட் பண்ணி
பண்ணி எல்லா எனர்ஜிஸையும் நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், விண்ட் எனர்ஜி, சோலார், ஈவிலாம் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கல் அது வந்துட்டு இப்போ நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு எனர்ஜி சேவிங் தான். ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறிக்கிட்டே போகுது, இன்னும் 130 ரூபா வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, போர் நடக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி நம்ம பூம் ஆக்கலாம், எல்லாமே நம்ம வந்து அது ரிலேட்டடாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா எனர்ஜியை பற்றியுமே டீட்டெயில்டாக படிக்க தான் எனர்ஜி இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு வந்து ஸ்கோப் நல்லாவே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான கோர்ஸ் தான், நீங்கள் தாராளமாக நம்பி சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விண்ட் எனர்ஜி, சோலார், அட்டாமிக் எனர்ஜி எல்லாமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கவர்மெண்ட்டில் போனாலுமே இந்த எல்லாத்துலேயும் போகலாம். அடுத்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுக்குன்னுமே தனியாக ஒரு இன்ஜினியரிங்கும் இருக்குது ஐஐடி மெட்ராஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓஷன் அண்ட் நேவல் இன்ஜினியரிங்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேம்லேருந்து, இதெல்லாம் சைனான்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் பயங்கரமாக தண்ணி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி இன்ஜினியரிங் கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அது ரிலேட்டடாகவே இருக்கும் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் இருக்கும் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ப்ரைவேட் செக்டர் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் டாடா பவர் இவங்க எல்லாருமே வந்துருவாங்க ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட்டுமே நமக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் கோர்ஸுமே தாராளமாக ரொம்ப பயப்படாமல் தைரியமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் லோவர் டிமாண்டிங் பிரான்ச்சஸ் சூஸ் பண்ண எல்லாருமே ஃபஸ்ட் இயர்லேருந்து கேட் எக்ஸாம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ட்டு அதுக்கான தேடல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களை வந்து விழுந்தடிச்சு படிக்கணும்னு சொல்லலை, அதுக்கான தேடல் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ஜாயும் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் லைஃப் ஒரு தடவை தான். அஸ் வெல் அஸ் உங்கள் கரியருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாம் வரைக்கும் தான் நாட்கள் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ நீங்கள் தான் அந்த ஃபாஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேகமாக ஓடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய் பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.